ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபத்து வருகிற பொழுது, கஷ்டம் வருகிற பொழுது, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்கள் இருக்கிற பொழுது இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இயேசு உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, என்ன கஷ்டத்தோடு இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருந்தாலும் சரி, இயேசுவே என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள். உங்க வாழ்க்கையில சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், நிம்மதி உண்டாகும். ஒருவேளை நீங்கள் வியாதிப்பட்டு இருப்பீர்கள் என்றால் இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று கூப்பிடுங்க. நீங்க கடன் பட்டு இருப்பீர்கள் என்றால் இயேசுவே என்னை இந்த கடனிலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லுங்க. இயேசு உங்களை விடுதலையாக்குவார். எல்லா சூழ்நிலையிலையும் அவர் இறங்கி வருவார். ஒருவேளை மனிதர்கள் நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளை சுத்தி சுத்தி வருவாங்க. ஆனா நம்ம ஒரு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வாழ்கிற பொழுது நம்மளெல்லாம் விட்டுட்டு அவங்க ஓடி போயிடுவாங்க. ஆனா ஏசப்பா அப்படி இல்லை. கஷ்டத்திலும் சரி, நஷ்டத்திலும் சரி, தாழ்விலும் சரி, நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால் உங்களோடு கூட இருப்பார். அவர் தான் சொல்லியிருக்கிறார், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று. எதற்காக என்றால் உங்களை விடுதலை ஆக்குவதற்காக, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பதற்காக அவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லி உங்களை அழைக்கிறார். யாராயிருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில ஏசப்பா நான் ஆபத்து நேரத்துல கூப்பிட்ட பொழுது அவர் வந்து எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறார். அதனால்தான் நான் தைரியமா நின்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏசப்பான்னு கூப்பிட்ட என் பக்கத்துல வந்தார், என்னை சுகமாக்கினார், மரணப்படுக்கையை மாற்றினார், என் கஷ்டத்தை தீர்த்து வைத்தார். ஆகையினாலே அதே இயேசு இன்றைக்கு உங்கள் கஷ்டத்தையும் தீர்க்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். யாராயிருந்தாலும் சரி ஏசப்பாவை கூப்பிடலாம். ஏசப்பா எல்லாருக்கும் பொதுவானவர். இந்த வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், உங்களெல்லாம் உண்டாக்கினவர், எங்களெல்லாம் உண்டாக்கினவர், எல்லாரையும் உண்டாக்கினவர் ஏசப்பா. நாம எல்லாருமே அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதனாலதான் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். அவங்க தான் கூப்பிடணும், இவங்க தான் கூப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லல. யாராயிருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஆபத்து வருதா, உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதா, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஒரு மலையிலிருந்து ஒரு பஸ் இறங்கிட்டு இருக்குது. திடீர்னு அந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து பெரிய பள்ளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அங்க முன்னாடி சீட்ல ஒரு ஏசப்பாவுடைய பிள்ளை உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க செஞ்ச காரியம் என்ன அப்படின்னா, ஏசப்பா அப்படின்னு அந்த ஆபத்து நேரத்துல கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்ட அடுத்த நொடியே பெரிய பள்ளத்தை நோக்கி பாய்ந்து சென்ற அந்த பஸ் அப்படியே நின்றது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே எல்லாரும் இறங்கி தப்பித்து கொண்டார்கள். பாருங்க, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு உண்மையானது. ஏசப்பா நீ கூப்பிடுகிற பொழுது உங்க பக்கத்துல வருவார், உங்களுக்கு உதவி செய்வார். அவரால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. என்னை சுகமாக்கின இயேசுங்க வந்திருக்கிறார். அதனால யாரா இருந்தாலும் சரி, இப்போ நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிற பொழுது, பிரார்த்தனை பண்ணுகிற பொழுது ஏசப்பான்னு சொல்லி உங்க கஷ்டத்தை சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க விடுதலை ஆக்கப்படுவீர்கள், இப்பொழுது விடுதலை ஆக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? நீங்க இருக்கிற இடத்திலிருந்து கண்களை மூடி ஏசப்பான்னு மட்டும் நீங்க கூப்பிட்டா போதும். ஏசப்பாவை நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படும். நான் ஜெபிக்கிற உங்களுக்காக. ஏசப்பா, இந்த நேரத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி யாரெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடுறாங்களோ அவங்களெல்லாம் விடுதலை ஆக்குங்க. வியாதியிலிருந்து சுகம் கொடுங்க, கடன் பிரச்சனையை மாற்றுங்கப்பா, சகல ஆசீர்வாதத்தினால நிரப்புவீராக என்று ஜெபிக்கிறப்பா. உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறேன், எல்லா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, விளை நிலங்களை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க. எல்லாரோடு கூட இருந்து
வழி நடத்துங்கப்பா. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.